ஓகேவா? செக் பண்ணி லிங்க் தரலாம். ஓகே சார். இன்றைக்கி திருவள்ளூர் தொகுதியில் பெட்லூர் ஏரியில் வந்து கொஞ்ச நாட்களாகவே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அது வந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் அவங்க வந்து கழிவுநீர் கலப்பதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அது ஆய்வு செய்ய எனக்கு வந்துருந்தோம். இங்கே பெட்லூருடைய அந்த சூயேஜ் ட்ரீட்மெண்ட் அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில் ஆய்வு செஞ்சுருக்கோம். வந்து அதில் சில குறைபாடுகள் இருக்குது. நேற்று கலெக்டரும் வந்து பார்த்துருக்காங்க. அதனால் அந்த குறைபாடுகளை முதல்ல வந்து நிவர்த்தி செய்ய சொல்லி நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நானும் இன்றைக்கி அவங்க இருக்கிறவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்து அதை வந்து மறுபடியும் பெட்லூர் ஏரியில் விடணுன்றது தான் ப்ராஜெக்டு. இந்த சுத்திகரிப்பு செய்ய முடியலன்னா அதை ஏரியில் விடுறது வந்து ஒரு எல்லோருக்கும் தீவிரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த வார் ஃபூட்டிங்கில் இந்த எஸ்டிபியில் இருக்கிற குறைபாடுகளை சரி செய்ய சொல்லி இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அது முனிசிபாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை ஒரு ஸ்டேஜ்லேயும் அதை வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து டெஸ்ட் ரிப்போர்ட்டை கலெக்டர்கிட்டையும் சப்மிட் பண்ண சொல்லி நான் சொல்லுவேன். சார், வருடம் இதே நிலைமை தான் ஏற்படுது. போன வருடம் பார்த்தீங்கன்னா மீன்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்து இறந்து போச்சு. இப்போ மீன்கள் இறக்கிறதுக்கு முன்பாக இது போன்ற அந்த துர்நாற்றம் வீசிட்டு அதுக்கப்புறம் மீன் வந்து இறந்து போகுது. இது தொடர்ந்து நடைமுறையில் இந்த கழிவுநீர் நீர்த்தேக்கம் இருக்குது. இது குறித்து இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர என்ன நடவடிக்கை இருக்குது? அதுதான், இது வந்து முறைப்படி செய்ய வேண்டிய வேலை. இதில் வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் தப்பாக போச்சுன்னா கூட இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னா தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாயிடும். அப்போ அந்த ஆல்கேன்னு சொல்லப்பட்ட ஒரு விதமான பாசி வந்து அந்த ஏரிகளில் ஜாஸ்தியாக வளர ஆரம்பிச்சிடும். அப்போ மீன்களுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் ஒரே நாளில் இறந்து போயிடும். அதனாலேயே துர்நாற்றங்கள் வீசுவாங்க. இது வந்து ஒரு செயின். இந்த செயினில் வந்து எந்த இடத்துல தவறானாலும் அது பிரச்சனை. அப்போது மெயினாக இப்போ எங்களால் பார்க்க முடிகிறது இந்த எஸ்டிபியில் இருக்கிற சில குறைபாடுகள். இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமலோ இல்லை கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இன்லெட் வருது அப்படிங்கிற அவங்களுடைய குறைகளையோ இதை ஒன்றா சேர்த்து தான் நிவர்த்தி செய்யணும். அடிஷ்னலாக கெப்பாசிட்டிக்கு அவங்க அடிஷ்னல் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. பட் இருக்கிறத வந்து தவறு இல்லாமல் செயல்படுத்தணுன்றது என்னுடைய கோரிக்கை. வரதை இங்கே சுத்திகரிப்பு பண்ணாமையே டேரெக்டாக கொசஸ்தலை ஆறில் விட்டுறாங்க. அதான் இப்போ சுத்திகரிப்பு பண்ணாமல் எப்பவுமே விடக்கூடாது. அப்போ கலெக்ட் பண்ணுறதே தவறு. சுத்திகரிப்பு பண்ணாமல் இல்லை, சுத்திகரிப்பு பெட்லூர் ஏரியில் விடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக கொசஸ்தலை ஆறுக்கு வந்து ஒரு பைப் லைன் போட்டிருக்காங்க. அதையும் சுத்திகரிப்பு செஞ்சு தான் விடணுமே தவிர அதை வந்து சுத்திகரிப்பு செய்யாமல் விடக்கூடாது. மறுபடியும் இதை தொடர்ந்து நாங்கள் ஆய்வு செஞ்சு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது அதை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.